மிக சுவாரஸ்யமான ஒரு மனிதர். அதாவது சங்க பாடல்களுக்கு திரு ஜெயமோகன் அவர்கள் அவருடைய பாணியில் அந்த நவீன இலக்கியத்தினுடைய கூறுகளோடு அதை அணுகி பார்த்து அதில் இருக்கும் கவிதையை நமக்கு சொல்லக்கூடியது போல நவீன இசையினுடைய அனைத்து நுட்பங்களையும் அறிந்தவரான ராஜன் சோமசுந்தரம் சங்க பாடல்களுக்கு இசையமைத்து அது யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்பது நாம் நமக்குள் மட்டும் ஒரு தமிழ்வாய் ஒரு தமிழ் செவிக்கு மட்டுமே பேசிக் கொண்டிருந்த ஒரு சொல்லாக இருந்தபோது அந்த சொல்லினுடைய இயல்பான பொருள் என்ன, உலகம் முழுவதும் சென்று சேர வேண்டிய ஒரு சொல் அது. ஒரு தமிழ்நாவிலிருந்து புறப்பட்டு உலகத்தின் அனைத்து செவிகளுக்கும் சென்று சேர வேண்டிய ஒரு ஒரு சொல் அது. அதை சாத்தியப்படுத்தியவர் ராஜன் சோமசுந்தரம். அவர் இசையமைத்து அந்த சங்க பாடல்களுக்கு இசையமைத்து 10வது உலக தமிழ் மாநாட்டிற்கு அவர் இசையமைத்து அந்த பாடலை கொண்டு வந்ததன் வழியாக உலக அரங்கில் அனைவரும் கேட்கக்கூடிய இசையின் இடத்தில் கொண்டு அதை வைத்தவர் ராஜன் சோமசுந்தரம். தொடர்ந்து இசையில் ஊக்கத்துடன் செயல்பட்டு வருபவர். குறிப்பாக அவர் மிகுந்த ஒரு ஒரு அறைகூவல் விடுக்கக்கூடிய, சவால் விடக்கூடிய மாதிரியான விஷயங்களை தான் அவர் இசையமைப்பிற்கு தேர்ந்தெடுத்து அதனை கொண்டு வருகிறார். அவருடைய இலக்கிய வாசிப்பின் செழுமையை அவர் அப்படியே தன்னுடைய இசைக்கான சவாலாக மாற்றிக்கொள்வது அவருடைய மிக சுவாரஸ்யமான ஒரு விஷயம். அவர் இசையமைப்பு நமக்கு தொடர்ந்து தெரியும். நீலம் நாவலில் வரக்கூடிய பகுதிகளுக்கு அவர் இசையமைத்த போது ஒவ்வொரு சொல்லுக்கும் அவர் அந்த உணர்விற்கான இசை கோர்வையிலிருந்து, அதற்கு இசை எழுதுவதிலிருந்து, அதற்கான குரல்களை தேர்வு செய்வதிலிருந்து, அதற்கான இசைக்கருவிகளை தேர்ந்தெடுப்பது வரைக்கும் அவர் எவ்வளவு மெனக்கெட்டார் என்பதை நண்பர்கள் எல்லோரும் அறிவார்கள். இப்போது கம்பராமாயணத்துக்கு இசையமைத்திருக்கிறார். ராஜன் சோமசுந்தரம் அவர்களை தொடர்ந்து பேச சொன்னால் அவருக்கு சற்று சிரமம். அவரை பாட சொன்னால் பாடிக்கொண்டே இருப்பார், இசையை பற்றி பேசுவார். ஆனால் அவர் செய்ததை பற்றி பேச சொன்னால் அவருக்கு கொஞ்சம் கஷ்டம். ஆகவே ராஜன் சோமசுந்தரத்தை உடனடியாக 5-6 கேள்விகளுக்கு உட்படுத்தலாம் என்று நண்பர்கள் நினைக்கிறோம். ராஜன் அவர்களே. வணக்கம். வணக்கம். தயாராயிட்டீங்க இல்லையா? அந்த இயர்போன் இல்லாம ராஜன் இல்லையோன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். இப்ப ராஜன் வந்துவிட்டார். முதலில் நண்பர்கள் அனைவர் சார்பிலும் எங்களது வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களது ஒவ்வொரு முயற்சியும் ஒவ்வொரு முறையும் ஒரு ஒரு ஆர்வத்துடனும் ஒரு வியப்புடனும் மிக்க மகிழ்ச்சியுடனும் இருப்பது போல உங்கள் ஒவ்வொரு முயற்சியும் இருக்கிறது. இதை ஒருங்கிணைத்த இதற்கு உதவி செய்த திரு ஆஸ்டின் சவுந்தர், அமெரிக்க இலக்கிய வட்டத்தினுடைய அனைத்து நண்பர்களுக்கும் எங்களது அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ராஜன், வழக்கமாக கேட்கக்கூடிய கேள்விதான், அப்படிதான் ஆரம்பிக்கணும். முதல்ல, எப்படி கம்பராமாயணத்தில் இந்த பாடலுக்கு இசையமைக்கலாம் என்று நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்கள்? இந்த பாடலை, குறிப்பாக இந்த பாடலை தேர்ந்தெடுப்பதற்கு என்ன காரணம்? அதுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். இதுக்கு முன்னாடி பேசினது, நீங்கள் ஜெயவனுடைய சங்க சித்திரம் பற்றி சொன்னீங்க. அந்த சந்தம் அப்படின்னு சங்க சித்திரங்களை படித்து அதன் மூலமாக சங்க பாடல்களை ஒரு ஆல்பமாக கொண்டு வர ஐடியாவே அந்த புத்தகத்திலேருந்து தொடங்கினது தான். அந்த புத்தகத்தை நான் படிக்கலைன்னா சந்தம் ஆல்பம் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் சங்க பாடல்களை பார்க்கும்போதெல்லாம் அதை எப்படி புரிஞ்சுக்கிறது, அதில் இருக்கிற அந்த உயர் கவித்துவம்னு சொல்கிற விஷயங்கள் என்னை சேராமல் இருந்தது. அது என்னமோ ஒரு பிக்சர் சொல்கிறாங்க, அப்புறம் அந்த ஊரில் இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்களே, எதுவுமே சொல்லலையே, டீட்டெயிலாக சொல்லலையே, நம்ம செய்யுள்ள சொல்கிற மாதிரி விஷயங்கள் அதில் இல்லையே அப்படின்னு அது என்னை சேராமல் இருந்தது. சங்க சித்திரங்கள் அப்படின்னு எழுதின அந்த புத்தகத்தினுடைய இன்ஸ்பிரேஷன் தான் சந்தம் அப்படிங்கிற ஆல்பமாக வெளிவந்தது. அப்புறம் இன்னொரு விஷயம், இது நவீன இசைக்கு கொண்டு வரதை பற்றி ஒரு விஷயம் சொன்னாங்க. கீதை உரையில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்லியிருப்பாங்க. அது என்னென்னா, எப்போயெல்லாம் பகவத்கீதைக்கு மறு உரை எழுதப்படுது அப்படின்னு சொன்னாங்க, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மாற்றங்கள் வரும்போது, அது ஒரு யுக சந்தியில் நிற்கும் போது திருப்பி திருப்பி கீதை எடுக்கப்படுது, திருப்பி திருப்பி அதுக்கு உரை எழுதுறாங்க. அப்போ இந்த காலத்தில் எதுக்கு கீதைக்கு ஒரு உரை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்லியிருப்பாங்க. இப்போ
ஒரு 7வது நூற்றாண்டு 8வது நூற்றாண்டில் இருந்த அறிஞர்களை விட இப்போ அதிகமான விஷயங்கள் படிக்கப்பட்டிருக்கு, அதிகமான விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு, ஆராய்ச்சிகள் செய்யப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது எதுக்கு நம்ம திருப்பி எழுதணும்? அதை விட நம்ம பெட்டராக தானே இருக்கோம் அப்படின்னு நமக்கு தோணலாம். ஆனால் அப்போ எழுதுனது அவங்க அந்த மானுடத்தினுடைய அறிதலின் உச்சத்திலிருந்து அவங்க அதுக்கு உரை எழுதினாங்க. அப்போ இப்போ நம்ம சொல்லும்போது இப்போ இருக்கிற உச்சத்திலேருந்து நம்ம எழுதணும் அப்படின்னு, அது எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். இப்போ நம்ம ஒரு பாட்டுக்கு இசை அமைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் 7வது நூற்றாண்டில் எப்படி இருக்குங்கிற இன்ஸ்பிரேஷனை எடுத்துக்கலாம். ஆனால் இப்போ இசையில் என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அந்த பாசிபிலிட்டிஸும் உள்ளே கொண்டு வரணும். அப்போ தான் 2024 இசையமைச்ச மாதிரி இருக்கணும். இல்லைன்னா அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணலையோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கும். அதனால் ஜெயமோகன் சாரோட இந்த இன்ஸ்பிரேஷனுக்கு நன்றி. அப்புறம் கம்பராமாயணம் பற்றி நாஞ்சல் சாரோட உரைகளை தொடர்ந்து கேட்டுட்ருப்போம். ஏதாவது லாங் ட்ரைவ் போகிறோம் அப்படின்னு சொன்னால் நாஞ்சல் சாரோட கம்பராமாயணம் பற்றின உரைகளை போட்டுவிட்டு அதை கேட்டுகிட்டே போகும். அதில் அவ்வளோ வார்த்தைகள் நாஞ்சல் சார் சொல்லும்போது சொல்லுவாங்க, யானை அப்படிங்கிற ஒரு விலங்குக்கு எத்தனை வார்த்தைகள் இருக்குது, ஒவ்வொரு வார்த்தைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வேரியேஷனோட ஒரு அர்த்தமும் இருக்குது அப்படின்னு. அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லுவாங்க. அவங்க அவருடைய ஆசிரியர் ரா பத்மநாபன் அவர்கள்ட்ட போய் கம்பராமாயணம் கற்றுக்கிட்டதை பற்றி நான் படிச்சிருக்கேன். இந்த நேரத்தில் நாஞ்சல் சாரோட ஆசிரியர் ரா பத்மநாபன் அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் சிக்கில் குருச்சரன் அவர்களை பற்றி மிக புதிய முக்கியமான முயற்சிகளை அவங்க கர்நாடக இசை மேடையில் செஞ்சுட்டு வராங்க. அதுக்கு என்னுடைய ஒரு ரசிகனாக என்னுடைய நன்றி. அப்புறம் அது இல்லாமல் இன்னொரு விஷயம், அவங்களோட அனாலிசிஸ். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சினிமா வருது, அதனுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரில் என்னென்ன விஷயங்கள் அவங்க செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது பெரும்பாலும் தமிழ் சூழலில் பேசப்படுறதில்ல. ஆனால் நீங்கள் ஹாலிவுட் படங்களை எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், கிளாசிக்கல் மியூசிக் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஜான் வில்லியம்ஸ் போடுற கிளாசிக்கல் மியூசிக்கும் இதுக்கு முன்னாடி பெய்தோவன், பாக் அவங்கெல்லாம் பண்ண கிளாசிக்கல் மியூசிக்கும் இங்கே ஒன்றும் பெருசாக வித்தியாசம் பார்க்குறதில்ல. குவாலிட்டி இருந்தது அப்படின்னு சொன்னால் இதையும் கிளாசிக்கல் மியூசிக்காக தான் அவங்க கன்சிடர் பண்ணுறாங்க. அந்த 18ஆம் நூற்றாண்டில் பிறந்த இசை அறிஞர்களினுடைய கிளாசிக்கல் மியூசிக்கை எந்த அளவுக்கு அனலைஸ் பண்ணுறாங்களோ அதே அளவுக்கு தான் ஒரு ஹாலிவுட்டோட நல்ல ஸ்கோர் வந்ததுன்னா அதை அனலைஸ் பண்ணுறாங்க. ஆனால் தமிழ் சூழலில் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு மிக பெரிய அளவில் போக்குனது சிக்கில் குருச்சரன் அவர்கள் தான். அவங்க தமிழ் சினிமாவில் இருக்கிற ஸ்கோரில், பேக்ரவுண்ட் ஸ்கோரில் எவ்வளோ முக்கியமான நுணுக்கங்கள் இருக்குது அப்படின்னு அவர் பேசுகிற பல வீடியோக்கள் எங்கள் வீட்டிலேயே பயங்கர ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க. எனக்கு ரொம்ப குறிப்பாக பிடிச்ச ஒரு விஷயம் குணா படத்துக்கு இசைஞானி இளையராஜா அவர்கள் எவ்வளோ நுணுக்கங்களை அதில் கொண்டு வந்திருப்பார். அதில் அந்த மியூசிக்கல் ஸ்கோரில் இருக்கிற கொஞ்சம் சின்ன 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 வேரியேஷன்ஸ் எல்லாத்தையும் சிக்கில் குருச்சரன் அவர்கள் நோட் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. உங்களுக்கெல்லாம் நேரம் கிடைக்கும் போது அதை பாருங்கன்னு சொல்லுவேன். நன்றி சிக்கில் சார். இப்போது ஜாஜா, நீங்கள் கேட்ட கேள்விக்கு வருவோம். இந்த பாட்டுக்கு ஏன் இசையமைக்கணும்னு தோணுச்சு அப்படிங்கிறது, பூன் கேம்ப்பு இல்லை பூன் லிட்ரேச்சர் கேம்ப் வருஷம் நடக்குது இங்கே நார்த் கேரளைனால இருக்கிற பூன் அப்படிங்கிற ஒரு மலையில். அதில் நண்பர்கள் ஒரு கம்பராமாயணம் செஷன் ஒன்று வச்சுருக்காங்க. அதில் நண்பர் பிரபு ஒரு வாட்டி இந்த பாட்டை கொண்டாந்து கொடுத்து, இதை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம், நீங்கள் அந்த செஷனுக்கு முன்னாடி இந்த பாட்டுக்கு ஒரு டியூன் போட்டு பாட முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்போ தான் நான் முதல்ல இந்த பாட்டை பார்க்குறேன். எனக்கு இந்த பாட்டை முதல்ல பார்க்கும்போது எனக்கு என்ன ஒரு ஷாக்னா, இது ஒரு புது கவிதை மாதிரி தான் இருந்துச்சு. கடலோ மழையோ முழுநீள கல்லோ, அது ஒன்று அந்த ஃப்ளோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அதுக்கப்புறம் உள்ளே படிக்க அதில் ஏகப்பட்ட சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது. இப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு அந்தி சேர்ந்துடுது, ஆனால் அதுவும் ராமனோட கலர்லேயே இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல ஒரு சின்ன ட்விஸ்ட் வேறு வச்சுருப்பார் கம்பர். அப்புறம் நாஞ்சல் சார் அதில் பயன்படுத்திருக்கிற பூக்கள் எல்லாம் பற்றி சொல்லியிருப்பாங்க. நீங்கள் இப்போ கூகுள் இருக்குது, இன்டர்நெட்டில் போய் சர்ச் பண்ணி பார்க்கலாம். அதில் கம்பர் சொல்லியிருக்கிற எல்லா பூக்களோட நிறங்களையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கும். எல்லாமே நீளம்தான், ஆனால் நீளத்தினுடைய வேறு ஷேட்ஸ். ஒன்றில் ஒரு ரோஸ் கலர் ஷேட் அதிகமாக இருக்கும், இன்னொன்றில் ஒரு ஊதா கலர் ஷேட் அதிகமாக இருக்கும். இது இந்த நேரமா அந்த நேரமான்னு ஃபிக்ஸ் பண்ணுறாம தடுமாறுறதை நம்ம வீடுகளில் புடவைகள் எடுக்கும்போது நம்ம பார்த்துருக்கலாம். இது என்ன கலர்னா அது என்ன நீளம்னா அதுக்கு பதிலே சொல்ல முடியாது. ராமர் கலருமாங்க, மயில் கழுத்து கலருமாங்க, அந்த மாதிரி வேறு சொல்லுவாங்க. எனக்கு அந்த அதுவாங்கிற அந்த தடுமாற்றம் அந்த பாட்டில் என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு. அப்புறம் அதில் இருக்கிற சொல் அமைப்புகள், வேறு வார்த்தைகள், அதுக்கு மியூசிக்கில் பெரிய ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு தோணுச்சு.
எனக்கு ஒரிஜினலாக நினச்சது என்னென்னா அதில் வந்து ஒரு 5 பாடல் இருக்கும் ஆக்சுவலாக. ராமனை பார்த்ததுக்கப்புறம் தகிச்சிட்டு இருக்கிற சீதையை பார்த்துட்டு சூரியன் வந்து கடலில் போய் குதித்து முழுகிட்டான் அப்படின்னு ஆரம்பித்து ஒரு 5 பாடல் வரும். ஆனால் நம்ம வீடியோ எடுக்கிற மக்கள்லாம் வந்து 4.5 நிமிஷத்துக்கு மேலே போக வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டதுனால் இந்த ஒரு பாட்டுக்கு வந்து ஒரு 4.5 நிமிஷத்துக்கு நல்ல ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு தோணுச்சு ஜாஜா. அதாவது அந்த பாடல் வந்து சீதையினுடைய ஏக்கம். நமக்கு பிரிவின் இயக்கத்துல தலைவனை சந்தித்து அதற்கு பிறகு பிரிந்து பிரிவின் ஏக்கம் ஒண்ணு உண்டு. இது சந்திக்கிறதுக்கு முன்னாடியே வரக்கூடிய ஒரு ஏக்கம். ஆகவே அவங்களுக்கு வந்து அது சொல்ல தெரியாத ஒரு ஒரு ஏக்கமும் ஒரு துயரமும் இருக்கக்கூடிய அந்த பாடல் வரிகள். அப்ப அவங்க பாக்குற எல்லாமே இருக்கும். அந்த அந்தி நேரம் வந்து கவியும் போது ஏற்படக்கூடிய அந்த நிறமாற்றத்தில் ஆரம்பிச்சு நமக்கு நம்ம மரபுல கருமை என்பது நீலம் என்று சொல்லப்படுவதால் அந்த நீலம் கவியும் நேரத்துல இருக்கக்கூடிய அந்த ஷேட்ஸ் அத்தனையும் அந்த பாடல்ல அந்த நிறத்தினுடைய ஒவ்வொன்றும் அதற்குள்ள வந்து குவியக்கூடியது. இப்ப அந்த உணர்வு இருக்குங்க. அந்த இசை கோர்வையை நீங்க அந்த அந்த பாடலை கேட்கும்போது அந்த துவக்கத்துல வந்து நீங்க ஒரு ஒரு ப்ரிலூட் ஒண்ணு கொடுக்குறீங்க. ஒரு அது அது உங்க உங்க வெஸ்டர்ன் டச்னாலயா என்னன்னு தெரியல. அது அத்தனை வயலின்களோடு வரும்போது அதுக்கு நடுவுல ஒரு புல்லாங்குழல் தனித்து அப்படி ஆரம்பிச்சு அதோட வந்து இணைந்து வரக்கூடிய ஒரு ஒரு கோர்வை வந்து அதற்கு பிறகுதான் கடலோங்கிற குரல் ஆரம்பிக்குது. இந்த இது இது நீங்க இந்த எந்த உணர்வின் அடிப்படையில அப்படி ஒரு ஓப்பனிங் நீங்க அந்த அந்த ப்ரிலூட் எப்படி? ஆமா, இதுல வந்து இந்த இந்த இன்ஸ்பிரேஷன் இந்த பாட்டுலேருந்து வந்தது தான். இதுவோ அதுவோ இதுவோ அதுவோன்னு அந்த தடுமாற்றம் தான் வந்து அந்த பாட்டு முழுக்க எல்லாமே சின்ன சின்ன வார்த்தைகள். ஆரம்பத்தில் தொடக்கத்திலேருந்து இறுதி வரைக்கும் இதுவோ அதுவோ அப்படின்ற தடுமாற்றம் தான் அந்த பாட்டு பூரா இருக்குது. அது அது எனக்கு எதை சொல்கிற மாதிரி தோணுச்சுன்னா, முதல்ல ராமனை பார்த்த சீதை வந்து ஒரு 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 ஷாக்கில் இருக்கா, என்னன்னே புரியல அவளுக்கு. அதுக்கப்புறம் இந்த பாட்டும் அதை தான் சொல்லுது. ஸோ அந்த ராமனை பார்த்த செகண்டில் சீதையினுடைய எண்ண ஓட்டம் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோரில் வந்து நிறைய வயலன்ஸ் இருக்கும். அதுக்கு மேலே வந்து அந்த ஒரு பார்வையை பற்றி நம்ம அதுக்கப்புறம் இன்னொரு 4000 வருஷம் பேச போகிறோம் இல்லையா. அந்த அவனுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு கூட போகிற ஒரு ஒரு இளவரசியோட கதை. அந்த அந்த பார்வையினோட ஸ்ட்ரென்த் அவ்வளோ, பவர் அவ்வளோ இருக்குது. ஸோ அந்த உணர்வு, அந்த அந்த தடுமாற்றம், அது எல்லாமே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுனால அந்த ஸ்டார்டிங்கில் இருக்கிற அந்த ஒரு நிமிஷம் ப்ரீலூடு வயலின்கள் நிறைய வரும். வயலின், வியோலா, செல்லோலாம் வரும். அதனால் பேக்ரவுண்டில் தான் இருக்கும். நம்ம மெயினாக கேட்கும்போது அந்த ஃப்ளூட்டு வர மாதிரி தான் தோணும். நீங்கள் பேக்ரவுண்டில் இருக்கிற அந்த வயலன்ஸை கேட்டுட்டீங்கிறது சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் அது வரும். அதுக்கப்புறம் தான் கடலோ அப்படின்னு அந்த பாட்டு ஆரம்பிக்கும். அது ஒரு ரொம்ப அருமையான விஷயமாக அது அமைந்திருக்கு. உணர்வை கடத்தக்கூடியது, இசை வழியாக உணர்வை கடத்தக்கூடியதுங்கிறது ஒரு மிக சிறப்பான ஒன்று, நுட்பமான ஒன்று. துவக்கம் போலவே நீங்க முடிவுலையும் ஒரு ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. அதனால இடையில சில விஷயங்களுக்கு அப்புறம் முடிவுக்கு வரலான்னு ஒரு யோசனை. இந்த நீங்க வந்து இந்த சங்க பாடல்களுக்கு இசையமைக்கும் போது நீங்க தேர்வு செய்யக்கூடிய இசை கருவிகள் இருக்கு இல்லையா, அதுல எப்போதுமே ஒரு ஃபியூஷன்ங்கிறது கூட ஒரு ஒரு சாதாரண சொல் தான். ஆனா நீங்க வந்து ரொம்ப இயல்பா ஒரு ஒரு வெஸ்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் அப்புறம் ஒரு நேட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்டையும், இங்க இருக்கிற நேட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் உங்களால வந்து ரொம்ப எளிதா ஒன்றோட ஒன்று கலந்து கொண்டு வந்துட முடியுது. இப்போ இந்த பாடலுக்கு இடையில நீங்க அதை போல ரொம்ப தனித்துவம் மிக்க சில இசைக்கருவிகளை பயன்படுத்திருக்கீங்களா? குறிப்பாக ஏன்னா இந்த ஜலதரங்கம் பயன்படுத்திருக்கீங்கன்னு. ஆனா ஜலதரங்கத்தின் ஓசையே இப்ப பெரும்பாலும் கீபோர்டுலயே முயற்சி பண்ணி எடுத்துட்டு வந்துடுறாங்க. அதனை அது ஒரு இதுவும் அதை போல ஏதாவது நீங்க தனித்து பயன்படுத்தினீங்களா, இல்ல அதுவும் உங்க கீபோர்டு வழியா கொண்டு வந்ததா? இல்லை, இதில் உண்மையான ஜலதரங்கம் பயன்படுத்தியிருக்கோம். 2-3 விஷயங்கள். ஜலதரங்கம்ங்கிறது வந்து ஒரு ஒரு கப்பு மாதிரி, ஒரு போர்ஸ்லைன் கப் மாதிரி வச்சு அதில் தண்ணி ஊற்றி தண்ணியுடைய லெவல் மாற மாற அது தட்டும்போது வேறு வேறு சத்தம் வரும். ஸோ எல்லா சுரங்களுக்கு நடுவில் இருக்கிற சத்தத்தை கூட கொண்டு வரலாம். தண்ணியை கொஞ்சம் குறைச்சோம்னா அதனுடைய ஸ்வரம் மாறும். அது வந்து சில பழங்குடிகளுக்கு நடுவில் இப்பயும் இருக்கிற ஒரு வாத்தியம் அது. அதை நம்ம பெரும்பாலும் பயன்படுத்தும் போது நம்ம கல்ச்சரில் வந்து மெலடி லைன் தான் அதை வாசிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம். இப்போ சரிகமனா சரிகம வேறு வேறு பிட்சில் தட்டி அதை வர வைப்போம். எனக்கு வந்து அதை கொஞ்சம் வித்தியாசமாக பயன்படுத்தலாம்னு தோணுச்சு. அது வந்து ஒரு மாடர்னான சத்தத்தை கொடுக்காத
ஒரு ஒரு பழங்குடித்தனம், ஒரு ஒரு பழைய இன்ஸ்ட்ருமெண்ட்டினுடைய சத்தமும் கொடுக்குது. அது வந்து இந்த பாட்டுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும். ஆனால் இந்த பாட்டில் வந்து எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம்னா, கார்ட்ஸ், அதனுடைய இந்த சரணம் வரும்போது பிரியா பாடிட்டே இருப்பாங்க. அதுக்கு பேக்ரவுண்டு கார்ட்ஸ் வந்து பியானோவில் வாசம் அப்படின்னு சொன்னால் திடீர்னு ரொம்ப மாடர்னாக கேட்குது. அப்போ பியானோ வரதுக்கு பதிலாக வேறு என்ன பயன்படுத்தலாம் அப்படிங்கும்போது எனக்கு வந்து ஹார்ப் அப்படின்னு, யாழ்னு நம்ம தமிழில் சொல்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. அது வந்து பியானோவுக்கு முன்னாடி பல பல ஆயிரம் வருடங்களாக யூரோப்பில், சவுத் இந்தியாவில் நிறைய இடத்துல இருந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தான். அதை நம்ம கேட்கும்போது நம்மள அறியாமல் அது ஒரு மாடர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லைன்னு நமக்கு தோணும். மாடர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லைன்னு தோணும், ஏன்னா ரொம்ப நாளாக இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் தான் அது. அதை பயன்படுத்தியிருக்கோம். சரணத்தில் வந்து கார்ட்ஸுக்கு வந்து பியானோவுக்கு பதிலாக ஹார்ப்பு கூட இல்லை, இந்த ஜலதரங்கம் அப்படிங்கிறத பயன்படுத்தியிருக்கோம். அதேமாதிரி அந்தி மாலை வந்ததுவே அப்படிங்கும்போது உண்மையிலே நம்ம கண் முன்னாடி அந்தி மாலை வந்து சரீர மாதிரி ஒரு ஃபீலிங் வரணும். அதுக்கு என்னென்ன பயன்படுத்தலாம் அப்படிங்கும்போது அதுக்கு இந்த ஹார்ப்பு, ஜலதரங்கம் இது ரெண்டுத்தையும் அதில் பயன்படுத்தியிருக்கோம். சரி, அருமை அருமை. இந்த இப்போ இதுல ஏன்னா அடுத்து அவங்க பிரியா கிருஷ்ணையும் அந்த கேள்வியை கேட்கணும். இருந்தாலும் அவங்கள அது இருக்கும்போதே உங்கள்கிட்ட அந்த கேள்வியை கேட்கணும். நீங்க வந்து குரல் தேர்வு செய்யறது நீங்க ரொம்ப கராரான ஆள் அப்படிங்கிறது தெரியும். இதுக்கு இந்த குரல் தான் வரணும், இப்படி குரல் வரணும், இந்த குரல் தான் இதற்கு வேண்டும் அப்படின்னு அந்த குரல் தேர்வு செய்யறதுல நீங்க ரொம்ப ஒரு ஒரு சூசியான ஒரு ஆள் நீங்க. பிரியா கிருஷ்ண வந்து நீங்க எப்படி அந்த குரலை அதற்கு தேர்ந்தெடுத்தீங்க? ஆமாம், இது ஒன்று என்னென்னா, எனக்கு வந்து ஒருத்தவங்களை வந்து பாட வச்சுட்டு அப்புறம் அதை பயன்படுத்தாமல் இருக்கிறதுல வந்து ஒரு உறுத்தல் இருக்குது. அதனால் முதல்லையே நம்ம வந்து எல்லா கேள்வியும் கேட்டுருவோம், எல்லா டெஸ்ட்டையும் முதல்ல வச்சுருவோம், அக்னி பரீட்சை எல்லாத்தையும் முதல்ல வச்சுருவோம், பின்னாடி வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டை வந்து பிரியாட்ட வந்து முதல்ல பேச ஆரம்பித்து, இது வந்து ஏக்கம், இது வந்து நேரடியான ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான பாட்டு இல்லை. ரொமான்டிக் பாட்டுனா கூட ஒரு ரொமான்டிக்கான பாட்டுன்னு டைரெக்டாக சொல்லிட முடியாது, ஏன்னா இதில் ஏக்கம் இருக்குது, அந்த பிரிவினுடைய வேதனையும் இருக்குது. ஆனால் ராமன் மேலே இருக்கிற காதல் ப்ரிடாமினண்ட்டாக தெரியுது. ஸோ இந்த 3 கலவைகளும் குரலில் தெரியணும். ஏக்கம் தெரியணும், காதல் தெரியணும், பிரிவினுடைய துயர். பிரிவுனா ராமனை இப்போ தான் பார்த்துருக்காங்க, அதுவே அவங்களுக்கு பிரிவாக தோணுது. இது 3மே தெரியணும். ஸோ அதனால் பிரியாட்ட இந்த 3 காம்பினேஷன் வரணும். இது கிளாசிக்கல் கர்நாடிக் மியூசிக் மாதிரியே இருக்கணும். ஏன்னா இந்த பாட்டு வந்து கர்நாடக மேடைகளுக்கு போகணுங்கிறது தான் ஆசை, அது பாடப்படணும். ஏன்னா அது அப்படி பாடப்படக்கூடிய பாட்டு தான் இது. சிக்கில் குருச்சரன் அவர்களும் சொன்னாங்க, அவங்களும் வந்து இதை வேற ஒரு வெர்ஷனில் வந்து மேடைகளில் பாடியிருக்காங்க. ஸோ இது மேடைக்கு அல்டிமேட்டாக போகணும் அப்படிங்கிறது தான் ஆசை. அப்போ இந்த எக்ஸ்ப்ரெஷன் எல்லாமே அதில் வரணும். அது எல்லாத்தையும் வச்சு பிரியாவால் அது பாடுறாங்களா, அவங்க வாய்ஸுக்கு இது ஓகேவா? ஏன்னா அவங்க வந்து பாலும் தெளிதனும் பாடியிருக்காங்க, இதுக்கு முன்னாடி சில பாடல்கள் வந்து என்னுடைய இசையில் பாடியிருக்காங்க. இந்த பாட்டு வந்து அவங்க பாடினா எப்படி இருக்கும்னு ஒரு மாதம் போல் டிஸ்கஷன் நடந்தது. பிரியா வந்து அந்த அக்னி பரீட்சை எல்லாத்தையும் தாண்டிட்டாங்க ஈஸியாக. அதுக்கப்புறம் சரி அவங்க பாடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சூஸ் பண்ணிட்டாங்க இந்த பாட்டுக்கு. அருமை, சிறப்பு. ஏன்னா அவங்கள நம்ம நிறைய தொடர்ந்து கேட்டிருக்கோம், நம்ம நிகழ்வுகள் எல்லாத்துலேயுமே வந்து பாடி பங்கெடுத்திருக்கிறாங்க. அதனால நீங்க அவங்கள தேர்ந்தெடுத்ததுல எந்த வியப்பும் இல்லை. இப்போ இந்த பாடல் வரிசையிலே நீங்க இந்த இந்த பாடலை கேட்டுக்கிட்டே வரோம். பாடல் முடிவடைகிற இடத்துல ஒரு இப்போ ப்ரிலூடுக்கு வந்து ப்ரிலூடு வந்து ஒரு மாதிரி ஒரு அடங்கிய தன்மையோட தான் இருக்கு. அதுல குறிப்பா அந்த புல்லாங்குழல் வந்து ரொம்ப டாமினண்டாவே வரக்கூடியதா இருக்கு. அந்த எப்பவுமே புல்லாங்குழல் அந்த பிரிவின் இயக்கம்னு சொல்லும் போது புல்லாங்குழலினுடைய இசை ஒரு தவிர்க்க முடியாத ஒன்றாக வந்துருக்கும். ஏக்கம், அழைப்பு, இது எல்லாத்துக்குமே நம்ம புல்லாங்குழலை ரொம்ப பொருத்தி கொண்டு வந்துடுறோம். ஆனா முடியும் போது நீங்க வந்து ஒரு சிதறல் ஒண்ணு பண்ற மாதிரி இருக்கு. ஒரு ஒரு தனித்தனியா ஒரு ஒரு தாளம் மாறக்கூடியது மாதிரி ஒண்ணு தனித்து வரக்கூடியது குரல். அப்புறம் திடீர்னு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஒரு வீணை ஒலி, அப்படி ஒரு சின்ன வெவ்வேறு விஷயங்கள் தனித்தனியா போற மாதிரி, இந்த மயிலுக்கு தோகை விரியற மாதிரி வெவ்வேறு திசைகள்ல விரியற மாதிரி இருக்கு. அது ஏதாவது நீங்க ரொம்ப குறித்து செய்ததா, இல்ல வேற ஏதாவது மனதில் வச்சு அது செய்தீங்களா? நல்ல கேள்வி ஜாஜா, நன்றி. ஸோ அது என்னன்னா, வெண்முரசு நாவலில் முதற்கனல்ல
எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு பகுதி ஜெயமோகன் அவர்கள் எழுதியிருக்காங்க. வெண்முரசே வந்து ஒரு 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 உச்சம் அப்படின்னு சொன்னாலும் அதில் வந்து இந்த பகுதி இது வந்து முதற்கணல்ல 15வது அத்தியாயம் நினைக்கிறேன். இது வந்து அதனுடைய மகுடம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அதாவது பெண்களோட வாழ்க்கையில் நடக்கிற டிரான்சிஷன் இருக்குல்ல, அதை பற்றி 3 தேவதைகள் மூலமாக ஜெயமோகன் சார் சொல்லியிருப்பாங்க. ஸ்வர்ணா, ஷோபா, விருஷ்டி அப்படின்னு 3 தேவதைகள் டிரான்சிஷன் மூலமாக பெண்களோட வாழ்க்கை எப்படி மாறுது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது சின்ன குழந்தைகளாக இருந்து விளையாண்டுட்டு இருக்கும்போது அவங்க யாரோட ஆதிக்கத்தில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து ஸ்வர்ணா அப்படிங்கிற தேவதை. அதுக்கப்புறம் வந்து ஒரு கன்னி பருவத்துக்கு வரும்போது அவங்க யாரோட ஆதிக்கத்தில் இருக்காங்கன்னா அந்த தேவதைக்கு பேர் வந்து ஷோபா. அதை அவங்க எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, குருதி குருதி முழுவதும் மதுவால் நிறைந்த நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு பெண்ணும் தன்னையே பற்றி யோசித்து தன்னை தவிர வேற எதுவுமே உலகத்தில் இல்லைங்கிற மாதிரி இருக்கிற ஒரு நிலை வந்து அது வந்து ஷோபா அப்படிங்கிற தேவதை, சோபை அப்படிங்கிற தேவதையினுடைய ஆதிக்கத்தில் இருப்பாங்க. அவங்களுடைய காதலை உணரும் போது, சிருஷ்டியை பற்றி நினைக்கும் போது விருஷ்டி அப்படிங்கிற ஒரு தேவதையினுடைய ஆதிக்கத்துக்கு வர்றாங்க அப்படின்னு எழுதியிருப்பாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஒரு சாப்டர் அது. அது வந்து ஒரு உச்சம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போ இதில் வந்து அதை அப்படியே இதில் அப்ளை பண்ணீங்க அப்படின்னு சொன்னால், இந்த பாட்டினுடைய தொடக்கத்தில் வர்ற சீதை வந்து யாருடைய ஆதிக்கத்தில் இருக்கா அப்படின்னா ஷோபாவோட சோபை அப்படிங்கிற தேவதையோட ஆதிக்கத்தில் இருக்கா. ராமனை பார்த்து அவளோட காதலை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம், அதை உணர்ந்ததுக்கு அப்புறம் சோபையோட ஆதிக்கம் முடியுது, விருஷ்டியோட ஆதிக்கம் தொடங்குது. ஸோ இந்த பாட்டு முடியும் போது அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு மெலடி லைன் இருக்காது. வெஸ்டர்ன் மியூசிக்கில் வந்து கவுண்டர் பாயிண்ட், கவுண்டர் மெலடி அப்படின்னு 2 கான்செப்ட் சொல்லுவாங்க. அதன்படி இந்த பாட்டு அப்படியே ஒரு மெலடியில் தான் வந்துட்டே இருக்கும். ஆனால் பாட்டினுடைய இறுதிக்கு பக்கத்தில் வரும்போது ஒரு மெலடி லைன் வந்து கன்க்ளூஷனை நோக்கி போகும். அது சோபையினுடைய ஆதிக்கம் முடிகிறத காமிக்கிறது. இன்னொரு மெலடி லைன் வந்து விருஷ்டியினுடைய ஆதிக்கம் தொடங்கிறத காமிக்கும். அது வந்து ராமன் மேலே காதல் வந்ததுனால அதனுடைய ஆதிக்கம் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எனக்கு இன்னொன்று தோணுச்சு, இது வந்து பெண்களோட வாழ்க்கையில் நடக்கிற ஒரு விஷயமா இருந்தாலும் சோபையினுடைய ஆதிக்கம் முடிஞ்சு விருஷ்டியினுடைய ஆதிக்கம் ஆரம்பிக்கும் போது அவங்களோட உணர்வு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது 3வது மெலடி லைன். ஸோ அதனால தான் ஒரு மெலடி லைனில் வந்து இந்த பாட்டு முடியும் போது அப்படியே 3ஆக பிரியும். அதை நீங்கள் கவனித்தது ரொம்ப சந்தோஷத்தை அளிக்கிறது. நன்றி. மிக்க நன்றி ராஜன். அது நிறைய நேரங்கள்ல அது ஒரு உணர்வு நிலை மாற்றம் நமக்கு தெரியும். ஆனா அது சரியா சொல்றதுக்கு அது தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ரொம்ப இது பண்ண வேண்டியிருக்கும். உங்களிடமே நேரடியாக கேட்க முடிந்தது ரொம்ப மகிழ்ச்சி. தொடர்ந்து நீங்க வந்து நிறைய கேள்விகள் கேட்கலாம். இருந்தாலும் நேரம் கருதி வேறு நண்பர்கள் கேள்விகள் இருந்தால் அனுப்பவும், அதையும் அவர்கிட்ட கேட்கலாம். நீங்க வந்து இந்த இசையமைப்பு இது இப்படியான முயற்சிகள் வந்து இன்னும் நிறைய செஞ்சிட்டு இருக்கிறீங்க. உதாரணமா நான் ரொம்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி சவாலான விஷயங்களை நீங்கள் இசையமைப்பிற்கு எடுத்துக்கொள்கிறீங்க. உதாரணமா புதுமை பித்தனை வந்து நீங்க இசைக்குள்ள கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறது வந்து அதை எப்படி சொல்றது, இந்த வைல்டு கிரேசி என்ன சொல்றது, என்னெல்லாம் உண்டோ அது அத்தனையும். ஏன்னா புதுமை பித்தனை வந்து நீங்க இசைக்குள்ள கொண்டு வருவீங்கன்னு சொன்னா அது ரொம்ப ஆவலோட எதிர்பார்க்கிறோம். அது எப்படியாக இருக்க முடியும் அப்படின்னு. அது எவ்வளவு பெரிய சேலஞ்சுங்கிறத நினைச்சு பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. இன்னும் பல முயற்சிகளை நீங்க தொடர்ந்து ஈடுபட்டு இருக்கீங்க. நீங்க தொடர்ந்து இதை போல எங்களுக்கு இதையும் செய்யணும். நண்பர்களுக்கு ஒரு செய்தி, நம்ம நண்பர் ராஜன் சோமசுந்தரம் வந்து இசையமைத்த திரைப்படமான 4 சீசன்ஸ் மலையாள திரைப்படத்திற்கு அவர் இசையமைத்திருக்கிறார். நம்முடைய நண்பர் KP வினோத் தான் அதனுடைய இயக்குனர். KP வினோத் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், பார்த்தேன். இருக்கீங்கல்ல வினோத்? அவருடைய இயக்கத்துல அந்த திரைப்படம் அது அநேகமா இந்த மாதம் தான் அதற்கு வெளியீடு இல்லையா? இசை வெளியீடா இல்ல பட வெளியீடா? இசை இந்த மாசம் வந்துடும், படம் வந்து இசை வெளியீடு இப்ப இந்த மாதம் தான். சரி, அப்போ நாங்கெல்லாம் ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். KP வினோத், உங்களுக்கு மிக்க நன்றி. ஏன்னா
நண்பருடைய நீங்க வந்து இசை கேட்கறதுல எப்படி ஆளுன்னு தெரியும். ஒரு எக்ஸெப்ஷனலான நாயர் என்பது எங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நீங்க வந்து இசையை கேட்டு சரியான இசையமைப்பாளரையும் ஒருத்தரை பிடித்து அவரை வந்து நீங்க திரைத்துறைக்கு கொண்டு வந்திருக்கீங்க. உங்களுக்கு மிக்க நன்றி. அந்த திரைப்படத்தினுடைய இசையை வெளியிட்டை அந்த இசையை கேட்பதற்கு நாங்க எல்லாருமே ஆவலோட இருக்கிறோம். நண்பர் ராஜன் சுந்தரத்துக்கு மிக்க நன்றி, அன்பு, வாழ்த்துக்கள். நீங்க தொடர்ந்து இதை மாதிரி செய்து கொண்டே இருக்க வேண்டும்னு கேட்டுக்கிறோம் நண்பர்கள் சார். நானே பல சேலஞ்சஸ் எடுத்து கிரேசியான டைரக்ஷன்ல போறேன்னு சொல்றீங்க. என்னோட இன்னொரு கிரேசியான டைரக்டர் சேர்ந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த படத்துல தெரியும். ப்ளூஸ் மியூசிஷியன் கேட்டால் ப்ளூஸ் மாதிரி தெரியணும், கர்நாடிக் மியூசிக் தெரிஞ்சவங்க கேட்டால் கர்நாடிக் மாதிரி தெரியணும் அப்படின்னு எனக்கு ஒரு சுச்சுவேஷன் கொடுத்துருக்காரு. ஒரு பாட்டு ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு. அது வந்த உடனே பெரிய அளவில் பேசப்படும். வினோதோட சேர்ந்து பணிபுரிந்தது ஒரு ரொம்ப சந்தோஷமான சேலஞ்சிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி. நிச்சயமா புதுமை பித்தன் இது கேபி வினோத்திட்ட புதுமை பித்தன் வந்தா புதுமை பித்தனை வச்சு கம்பராமாயணம் எழுத சொல்லுவார். ஆகவே அப்படி ஒரு இசையை வந்து நாங்க மிக்க ஆவலோட எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி. அடுத்ததாக இந்த இவ்வளவு சவாலுக்கு உட்பட்ட பாடகியான பிரியா கிருஷ் அவர்கள்ட்ட சில கேள்விகள் இருக்கு. பிரியா இருக்கீங்களா? வணக்கம் வணக்கம். முதல்ல நீங்க பாடி அந்த உங்களது குரல், அந்த பாவம், அதற்கே வந்து நண்பர்கள் அவ்வளவு பேரும், இது நான் என்னுடைய நண்பர்கள் சிலருக்கு அனுப்பினேன். அதை அவ்வளவு பேருக்குமே உங்க குரல் மேல ஒரு பெரிய மரியாதை. மிக மிக இந்த ஜஸ்டிஃபை பண்ணிட்டீங்கன்னு சொல்றது ஒரு கிளீஷேவான வார்த்தை. நீங்க அதை மிக சரியாக கையாண்டிருக்கு அந்த உணர்வுகளை. எங்களோட விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டத்தின் நண்பர் தான் நீங்க. இருந்தாலும் பிற நண்பர்கள் எல்லோர் சார்பிலும் உங்களுக்கு எங்களது அன்பையும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எப்படி இருந்தது இந்த அனுபவம்? ஏன்னா அது வரைக்கும் நீங்க சாதாரணமா ராஜன் சோமசுந்தரத்திட்ட பேசிட்டே இருக்கும்போது இந்த திடீர்னு அவர் ஹெட் மாஸ்டர் ஆகிற மாதிரி டக்குன்னு அவர் வந்து இசையமைப்பாளர் ஆகும்போது வேற ஒருத்தராக மாறிடக்கூடிய, இந்த காதுல அதை மாட்டிட்டாருன்னா அவர் வேற ஆளா மாறிடுவார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். எப்படி அவர் சமாளிச்சீங்க? முதல்ல அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆடியோ லான்ச்க்கு ஒத்துக்கிட்டதுக்கு நாஞ்சில் நாடன் சாருக்கும், ஜெயமோகன் சாருக்கும், சிக்கில் குருச்சரன் சாருக்கும் என்னோட சின்சியர் தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் கேட்ட அந்த கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னா, நான் ராஜன் அண்ணாவோட ஒரு 4-5 வருஷம் ட்ராவல் பண்ணிட்டேன். வி ஹாவ் அ வெரி குட் ரேப்போ அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவர் ஏதாவது சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிலது வந்து ஓகே இதை தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு ஓரளவுக்கு கிளியராக புரிஞ்சிடும். அடுத்து இந்த பாட்டு அவர் என்கிட்ட கொண்டு வரும்போது, இப்போது நீங்கள் எல்லாரும் சொன்ன மாதிரியே அவர் வந்து ஃபுல் ஸ்கிரிப்டாக தான் எனக்கு கொடுத்தாங்க. லைக் இந்த இடத்துல புல்லாங்குழல் வரப்போகுது, இந்த இடத்துல வீணை வரப்போகுது, இந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு முதல்ல இந்த பாட்டை நாங்கள் ஆரம்பிக்கும் போது அவங்க வந்து எனக்கு ஒரு 2 மணி நேரம் கால் போச்சு. இந்த இடத்துல இந்த மாதிரி பாடணும், இப்படி இந்த இடத்துல நீங்கள் வந்து சீதையாக இருக்கணும், இந்த இடத்துல வந்து கம்பர் பார்த்த சீதையாக இருக்கணும், இந்த நீல நிறம் எதெல்லாம் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து அதே மாதிரி தான் தோணணும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 1 மந்த் அந்த சாங்குக்கு வந்து பேக் அண்ட் ஃபோர்த் நிறைய விஷயங்கள், அந்த கமக்கத்துலேருந்து அந்த சின்ன சின்ன நுணுக்கங்கள்லேருந்து எல்லாமே வந்து நிறைய தடவை பாடி பாடி அமிச்சு அதுக்கப்புறம் ஃபைனலைஸ் ஆன சாங் தான். இந்த பாட்டை அப்படி தான் ரெக்கார்ட் பண்ணோம் நாங்கள் ஆடியோ பொறுத்த வரைக்கும். நீங்க கம்பராமாயணம் வாசிக்கிற ஆளு தான் இல்லையா? அந்த கம்பராமாயணத்துல இருக்கீங்க, இலக்கியத்துல கலந்துகிட்டு இருக்கீங்க. ஆனா பிகினர் தான். இவங்க எல்லாரும் முன்னாடி பேசுறதுக்கே எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. நிச்சயமாக கம்பராமாயணத்துல கேள்வி பதில் இல்லை. ஆனா நீங்க அதை எப்படி உணர்ந்தீங்க? அதாவது அந்த பாடலை பாடுவதற்கு இசையமைப்பாளர் இது எல்லாத்தையும் சொல்லுகிறாருங்கிறது, இது வழக்கமா வந்து ஒரு இசையமைப்பாளர் எந்த பாடகிட்டையும் சொல்லி அந்த பாடகியால அந்த உணர்வை பிரதிபலிக்கிற மாதிரி பாடிட முடியும். இப்போ தமிழ்லயே வேற்றுமொழி பாடகர்களை கொண்டு வந்து பாட வைக்கும்போது அவங்களுக்கு அந்த சொல்லினுடைய ஆழம் தெரிந்து அவர்கள் பாடலைன்னா கூட அந்த பாவத்தால அதை இட்டு நிரப்பிடுவாங்க. ஆனா நீங்க அந்த சொல்லின் ஆழமும் தெரிந்து அதை பாடக்கூடியது. அந்த இதுல நீங்க எப்படி அதை உணர்ந்தீங்க? எனக்கு வந்து நான் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே இந்த ஸ்பிரிச்சுவல் லைன்லேயே கொண்டு வந்ததுனால எனக்கு இந்த பாட்டை அவங்க சொன்ன உடனேவே வந்து
அந்த அந்த பாட்டா நம்ம பார்க்கக்கூடாது. இல்ல இது வந்து ஜஸ்ட் ஒரு இப்போ நம்ம இத சொல்றோம், இந்த எமோஷன்ல பாடுறோம் அப்படிங்கிற மாரி பார்க்கக்கூடாதுங்கிறதுல நான் தெளிவா இருந்தேன். இன்னொன்னு அ ரொம்ப மெனக்கெடல் இருந்தது. லைக் இது வந்து பாடிட்டே இருக்கணும். பாட பாட ஒரு ஒரு தடவ அந்த முழு நீலக்கல்லோ அப்படின்னு சொல்லும்போது, ஒரு ஒரு தடவையுமே ஒரு ஒரு எமோஷன்ல வெவ்வேறு பரிமாணங்கள்ல என்னால அது பண்ண முடிஞ்சது. பட் அதோட சின்ன முயற்சியா தான் நான் பார்க்குறேன். இன்னுமே அ அ நெறைய கத்துக்க வேண்டியது இருக்கு. பட் நீங்க எனக்கு ஃபர்ஸ்ட்டு இந்த இந்த அளவுக்கு நீங்க புரிஞ்சுட்டு இத கொண்டு வந்திருக்கீங்கன்னு சொன்னதே பெரிய பிளெஸ்ஸிங்கா நான் நெனைக்கிறேன். ஆமாம், பிரியா, அந்த அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன். அதில் முழுநீள கல்லோ அப்படின்னு வர்ற வரியை பற்றி பிரியா சொன்னாங்க. அதில் கம்பர் வந்து கருநீல கல்லோன்னு சொல்லலை இல்லையா, வெறுமனே நிறத்தை சொல்லலை. அதில் வந்து ஒரு சின்ன ஒரு ஆச்சரியத்தை சேர்க்குறாரு. ஆள் கல் மாதிரி இருக்கான், முழு நீல கல்லோ அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதனால் அந்த பாட்டினுடைய ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த முழு நீல அப்படின்னு பிரியா சொல்கிறது வந்து வளர்ந்துக்கிட்டே போகும். ஸ்டார்டிங்கில் வந்து முழு நீல கல்லோன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் போக 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 அந்த இந்த ராகத்தினுடைய ஆரோகணத்தில் முதல் ஆக்டேவ்லேருந்து அடுத்த ஆக்டேவ் வரைக்கும் முழு நீல கல்லோ அப்படின்னு அவங்க சொல்கிற மாதிரி அதில் நிவான்சஸ் இருக்கும். ஸோ அதெல்லாத்தையும் கேட்க கேட்க தெரியும். அதுக்கெல்லாம் வந்து காரணம் முழுமையான காரணம் சொல்கிறது மட்டும்தானா, சாதிச்சு காமிச்சது பிரியா தான். அடுத்ததாக பிரியாவிட்ட கேட்கவிருந்த கேள்விக்கு ராஜன் அவர்களே பதிலை சொல்லிவிட்டார். வழக்கமா வந்து அந்த கணவர்களை இயக்குவது மனைவியா தான் இருக்கும் பெரும்பாலும். ஆனா இந்த வீடியோக்கு வரும்போது மனைவியை இயக்கிய கணவராக அது கேமரா ஒர்க் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லும் போதே கூடவே ஒரு சின்ன சரியா காமிச்சிடணுமேங்கிற பதட்டமும் வெளிப்படும் போதே அப்போ நிச்சயமாக அவர் வீட்டுக்காரரா தான் இருக்கணும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால கிருஷ்ணகுமார் அவர்கள் தான் பிரியா கிருஷ்ணகுமார், பிரியாவினுடைய கணவராக இருக்கிறது கிருஷ்ணகுமார் தான் இதனை ஒளிப்பதிவு செய்து படத்தொகுப்பு செய்தவர். ஆகவே கிருஷ்ணகுமார், நீங்க உங்க அனுபவத்தை சொல்லுங்க. நீங்க ஏன்னா கொஞ்சம் பதட்டத்தோட எடுத்த மாதிரி எங்களுக்கு எல்லாம் தெரியுது, அது நிஜம்தானா? பாட்டு கேட்கும்போதே வந்து ரொம்ப பிரம்மாண்டமான பாட்டா இருந்ததுனால வந்து கொஞ்சம் பயமா தான் இருந்தது. ஸோ பிரியா சொன்ன மாதிரி ராஜன் அவரோட ஆக்சுவலா எனக்கும் அந்த ஒரு 2 hours கால் இருந்துச்சு. பேக் அண்ட் ஃபோர்த் நிறைய பேசணும் ஆக்சுவலா. பேசி எந்த மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னும் போது, ஸோ முதல்லயே வந்து அந்த தேவையானதெல்லாம் அவர் கரெக்டாக சொல்லிட்டதுனால நம்ம ஒளிப்பதிவு செய்யும் போதும் சரி, எடிட் பண்ணும்போதும் கரெக்டாக அதுக்கு என்ன பண்ணணுமோ ஜஸ்டிஃபை பண்ண முடிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி ஏஐ யூஸ் பண்ணலாம் அப்படின்றதும் வந்து ராஜன் கொடுத்த ஐடியா தான். ஸோ அதை வச்சு ஒரு சில ஃப்ரேம்ஸ் ஆட் பண்ண முடிஞ்சது. ஸோ இந்த இந்த ஒரு சமயத்தில் நான் ஒரு சின்ன விஷயம் ஆட் பண்ணிக்க விரும்புகிறேன். ராஜன் அண்ணா எனக்கு வரும்போது எப்படி அந்த ஸ்கிரிப்டோட முழுசாக இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்களோ, இவங்க அடுத்து ஓகே அவங்க 2 பேருக்கு கால் இருந்தது. அது முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க ஒரு ஸ்கிரிப்டோட வந்தாங்க. ஸோ அவங்க ஃபுல்லாக ஆடியோ ஃபுல்லாக பண்ணி முடிச்சு ஒரு 1 month முடிஞ்சதுக்கப்புறம் இவங்களது வந்து இந்த பாட்டு வந்து 2 வாட்டி நாங்கள் ஷூட் பண்ணோம். இந்த 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 புடவை இந்த மாதிரி தான் கட்டியிருக்கணும். இந்த தலைமுடி வந்து ஸ்லீக்காக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி தான் இருக்கணும். புருவத்தை இவ்வளோ தான் தூக்கணும், இப்படி பார்க்கணும், இந்த சைடில் பார்க்கக்கூடாது, ரொம்ப சிரிக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு 10 இது லிஸ்ட் கொடுத்துருந்தாங்க பாயிண்ட்ஸு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டைம் ஷூட் பண்ணும்போது உச்சி வெயிலில் வேர்க்க இருந்தது. அப்போ அவங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்போஷர் சரியில்லை, நான் எடுத்த விதம் சரியில்லை, இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணணும் அப்படின்னு சொல்லி 2வது வாட்டி ஷூட் பண்ணும்போது -டிகிரியில் இருந்தது குளிர். ஸோ 2வது வாட்டி ஷூட் பண்ணது தான் இப்போ நீங்கள் பார்க்குற அந்த வீடியோ. அருமை அருமை, சிறப்பு. ஆனா இப்படி மனைவியை சொல் பேச்சு கேட்க வைக்கிற கணவரா நீங்க மாறி இருக்கீங்கிறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அந்த அடுத்த அந்த கேள்வியும் அதான் கேட்கலான்னு இருந்தோம். அந்த ஏஐங்கிற ஐடியா எப்படி அதை அந்த இடத்துல கொண்டு வந்து, ஏன்னா அந்த ஏஐல சீதை நடந்து போகும்போது கூட அது ஏஐயா இருந்தது. ஆனா ராமனுடைய தோற்றம் வரும்போது அப்படியே அது ரொம்ப உள்ள அப்படி இன்வால்வ் ஆகிற மாதிரி அப்படி அப்படி வந்துருச்சு. அது அந்த ஏஐ டிசைன்லாம் எப்படி பண்ணீங்க? அதற்குரிய ஐடியா எப்படி இருந்தது?
முதல்ல அகைன் ராஜன் தான் சொன்னார் இந்த ஏஐ யூஸ் பண்ணலாம் அப்படின்றது. பட் இப்போ வந்து கொஞ்சம் லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக வந்து டெக்ஸ்ட் டு வீடியோன்னு சொல்லி ஒரு டெக்னாலஜி வந்திருக்கு இல்லையா? ஸோ நம்ம வந்து ப்ராம்ப்ட் பண்ணுறத வச்சு பட் நம்ம இந்தியாவில் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தெரியல. அதனால வந்து இந்தியாவில் இருக்க அந்த பழைய கேரக்டர்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து இன்னும் அதில் சிஸ்டமில் ஃபுல்லாக வரலன்றதுனால, ஸோ நம்ம ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த இமேஜை ட்ரெயின் பண்ணிவிட்டு அந்த இமேஜ் இதுதான் பண்ணணும் அப்படின்றத நம்ம இன்னொரு சிஸ்டமில் ப்ராம்ப்ட் பண்ணோம் அப்படின்னா அதை பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப டைம் டேக்கிங் ப்ராசஸ் அது ஆக்சுவலாக. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து இந்த மியூசிக்கு இந்த மாதிரியான சீன் வரணும் அப்படின்றத கொஞ்சம் ப்ரீ பிளான் பண்ணி நிறைய முயற்சிக்கு அப்புறம் ஃபைனல் பண்ணது தான் இந்த வீடியோ. மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப ஒரு அதாவது அது காட்சி அமைப்பாகவும் அந்த அதுல இருக்கக்கூடிய ஒளி சேர்க்கைன்னு சொல்லக்கூடியது, அந்த அந்த லைட்டினுடைய காம்போசிஷன் எல்லாமே வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான அனுபவமாக இருந்தது. ஏன்னா அது இசை கொடுக்கக்கூடிய அனுபவத்தை அதற்கு கொஞ்சமும் குறைவு இல்லாம மிக சரியான விகிதத்துல அந்த காட்சியும் இருக்கணும். அதை நீங்க சிறப்பா செய்திருக்கிறீங்க. அதனால மிக்க மகிழ்ச்சி. பிரியா, உங்களுக்கும் திரு கிருஷ்ணகுமார் அவர்களுக்கும் நண்பர்கள் அனைவர் சார்பிலும் எங்களது நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் மேலும் இன்னும் பல விஷயங்களை இந்த மாதிரி நீங்க செய்யணுங்கிறதையும்